Peacemakers of Christo. உன்னால் எதுவும் முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46வது வசனத்திலே அதற்கு நத்தேனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. அந்நாளிலே நாத்தனியேல், ஆண்டவரே, நசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்குமா என்று கேட்டார் சுவாமி. ஏசப்பா, அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய குடும்பத்தாரே, ஆண்டவரே, என்னுடைய மனைவியே, என்னுடைய கணவனே, அப்பா, என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே என்னை பார்த்து ஒன்டேந்து ஏதாவது நல்லது நடக்குமாடா? உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? உன்னால படிக்க முடியுமா? உன்னால வேலைக்கு போக முடியுமா? உன்னால வீடு கட்ட முடியுமா? உன்னால இந்த குடும்பம் நல்லா இருக்குமா என்று ஏளனமாக, இழிவுதரமாக ஆண்டவரே என்னை கேள்வி கேட்கிறார்கள் சுவாமி. இந்த ஊர் அப்படிதான்ப்பா, என்கிட்ட நல்லதே வராது என்று முடிவு எடுத்து விட்டது ஆண்டவரே. என் குடும்பத்தாரும் முடிவு எடுத்து விட்டார்கள் சுவாமி. ஆம் ஆண்டவரே. ஏசப்பா, நானும் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒரு நல்ல காரியம் கூட செய்ய முடியலையே. ஐயோ, என் மனைவியே ஆண்டவரே கண் கலங்காமல் பார்த்து கொள்ள முடியலையே. ஆண்டவரே, என் பிள்ளைங்க கண் கலங்காக என்னை பார்த்து கொள்ள முடியலையே. ஐயோ, என் கணவனை கண் கலங்காம என்னால பார்த்து கொள்ள முடியலையே. என் பெற்றோர்களை கண் கலங்காம என்னால பார்த்து கொள்ள முடியவில்லையே. நான் தோல்வி அடைந்து இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, இந்த உலகம் சொல்லிவிட்டது ஆண்டவரே, எனக்கு குழந்தையே பிறக்காது, இவள்கிட்ட இந்த கர்ப்பப்பையிலிருந்து ஏதாவது நல்லது வருமா? இவனுக்கு வேலையே கிடைக்காது, கிடைத்த வேலையும் அது புட்டுக்குட்டே போயிடும் என்று, இவன் படிப்பையே முடிக்க மாட்டான், முடிச்சாலும் அதுல ஃபெயில் தான் ஆயிடுவான் என்று ஆண்டவரே ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே என்னை ஒரு தோல்வியான மனிதனை போலதான் பார்க்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நான் தோத்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, நான் காஞ்ச மரமா ஆண்டவரே, நான் பட்ட மரமா சுவாமி? என்னால ஒரு காரியம் கூட நடக்காத ஆண்டவரே. நான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டேனா அப்பா? ஆண்டவரே, சாபத்திற்குரிய மனிதனாக நான் வாழ்கிறேனா ஆண்டவரே? என் பிள்ளைங்களை நான் தேற்றி அவர்கள் கரை சேர்க்க முடியாதா சுவாமி? என் பிள்ளைங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க முடியாதா ஆண்டவரே? அப்பா, என் கணவனை ஆண்டவரே என்னால திருப்திப்படுத்த முடியாதா? அவனை ஆண்டவரே என் தோள்பட்டையில வைத்து சுமக்க முடியாதா ஆண்டவரே? என் மனைவியை என்னால தாங்க முடியாதா அப்பா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் ஐயா? ஏன் ஆண்டவரே என்னை மறந்து போனீர் சுவாமி? ஆண்டவரே, நத்தானியேல் கூறினார், நசரேத்திலிருந்து ஏதாவது நடக்குமா? இந்த குடும்பத்துல திருமணம் நடக்குமா? இந்த வீட்டுல புள்ள பிறக்குமா? இயேசுவே, என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. ஆண்டவரே, நான் வாழ்க்கையில முன்னேறுவேனான்னு தெரியல சுவாமி. நானு ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் மனம் உடைந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் பயத்துக்குள்ளாய், பாதாளத்துக்குள்ளாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக பேச முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல சுவாமி. ஏசப்பா, ஒரு காரியம் கூட நல்லது நடக்கலையே. என் மனைவிக்கு ஒண்ணு நடக்கலையே, என் கணவனுக்கு ஒண்ணு நடக்கலையே அப்பா, என் பெற்றோர்களுக்கு ஒண்ணு நடக்கலையே, என் மகனுக்கு ஒண்ணு நடக்கலையே ஆண்டவரே, என் மகளுக்கு ஒண்ணு நடக்கலையே சுவாமி.
ஏசப்பா, என் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்றும் நடக்கலையே என்று, அக்கா தங்கைகளுக்கு ஒண்ணுமே நடக்கலையே என்று, என் மருமகளுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு நல்ல காரியம் கூட நடக்க மாட்டேங்குதே, எல்லாமே தடங்களாகவே இருக்கிறதே, எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே. ஆண்டவரே, நாங்கள் முடங்கி போய் கிடக்கிறோமே, என்ன செய்வது என்று தெரியல, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியல. எத்தனை தடவை கெஞ்சு கூத்தாடினாலும் எங்க பேச்சை கேட்பார் யாரும் இல்லை, எங்களுக்கு செய்வார் யாரும் இல்லை. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்கப்பா. இந்த குடும்பத்தில் இருக்கிற செய்வினை மாய மந்திர தந்திரங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பட்ட மரம் பச்சை மரமாக மாறட்டும் ஐயா. இந்த பாலை நிலம் ஆண்டவரே செழுமையான நிலமாக மாறட்டும் ஆண்டவரே. எந்த தடங்களாக இருந்தாலும் உம்முடைய கல்வாரி திரு சிலுவையானது அகற்றி போடட்டும் ஐயா. உம்முடைய இரத்தமானது அதை அந்த தடங்கல்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் நடக்க விடாமல் ஆண்டவரே இவர்களை கண்ணீரோடு வைத்திருக்கிற எல்லா சாத்தான்களையும் உம்முடைய கல்வாரி திரு சிலுவையானது ஆண்டவரை அடித்து விரட்டி அடிக்கட்டும் ஐயா. இயேசுவே, உம்முடைய திரு ரத்தமானது அந்த அப்படிப்பட்ட சாத்தான்களை எரித்து போடட்டும் ஆண்டவரே. பரலோகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. வான தூதர்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. சாப கேடுகளை அகற்றி போடுங்க, ஆவியை அனுப்புங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க அப்பா. இயேசுவே, எங்களுடைய பாவ காரியங்களை அகற்றி போட்டு உம்முடைய அக்னியின் ஸ்தம்பத்தினாலே இப்பிள்ளைகளை கட்டி காத்துள்ளுவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த
முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால், இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால், நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.